சென்னை திருவல்லிக்கேணி விடுதியில் 12 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு மலேசியாவை சேர்ந்த சர்வதேச கள்ளநோட்டு கும்பலுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மலேசியாவை சேர்ந்த பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? சென்னையில கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்துல மலேசியாவை சேர்ந்த புவனேஸ்வரி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பரிமளா என்ற பெண்ணை போலீசார் தேடி வருகிறார்கள். இவர் மலேசியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திருவல்லிக்கேணியில் ஒரு அறையில லாட்ஜில 12 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தார்கள். சஃபிக் ரஹ்மான் என்ற நபர் இந்த கள்ள நோட்டுகளை அங்கு வைத்திருந்ததாகவும் அவர் வீட்டிலையும் சோதனை நடத்தி இந்த கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் விசாரணையில அவர் ஒரு டிராவல்ஸ் உரிமையாளர் என்றும் அவருக்கு தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற நபர் இந்த கள்ள நோட்டுகளை கொடுத்ததும் தெரிய வந்தது. அதனையடுத்து தஞ்சாவூரை சேர்ந்து ரவிச்சந்திரனையும் போலீசார்